नमस्ते இது மதுக்கிரண் grade 4 part 4 खेल दिवस स्पोर्ट्स डे। विद्यालय में कई दिनों से खेल दिवस को तैयारियां चल रही थी। स्कूल ரொம்ப நாளா ஸ்போர்ட்ஸ் டே உடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது। बच्चों ने मिलजुल कर पूरे मैदान को सफाई की है। குழந்தைங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து प्ले ग्राउंड क्लीन பண்ணிட்டு இருந்தாங்க। मैदान में जगह जगह छूने से सफेद रेखाएं बना दी गई है। ग्राउंडல व्हाइट कलर சுண்ணாம்பால வெள்ளை கலர் கோடுகள் போடப்பட்டிட்டு இருந்தது। आज बच्चे बिना बस्ता लिए ही स्कूल आए हैं। இன்னைக்கு பேக் இல்லாத குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க। सभी के चेहरे खिले हुए हैं। எல்லாரோட ஃபேஸும் ரொம்ப ब्लॉसम्डா இருந்தது, அதாவது பிரைட்டா இருந்தது। आज खेल दिवस है। இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே। दिन भर खेल कूद ही होंगे। डे फुल्ला स्पोर्ट्स दा நடக்கும்। मुख्य अध्यापिका ने माइक पर खेल प्रारंभ होने की सूचना की। ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டீச்சர் மைக்ல ஸ்போர்ட்ஸ் உடைய ஸ்டார்டிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க। अध्यापिका जी ने सीटी बजाई। टीचर विसल அடிச்சாங்க। मेढक दौड़ होने वाली थी। मेढक दौड़ அப்படின்னா இந்த ஃப்ராக் மாதிரி तावी तावी कुदिक्किरदु। இந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது। इसमें भाग लेने वाले बच्चे सामने आ गए। இதுல பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைங்க எல்லாரும் முன்னாடி வந்துட்டாங்க। बच्चों को मेढक की तरह बैठकर फुदकने हुए दौड़ना था। குழந்தைங்க எல்லாரும் உட்கார்ந்து இந்த மாதிரி ஓட வேண்டியதா இருந்தது। जब सब तैयारी ही हो गई तब अध्यापिका जी ने दौड़ शुरू करने का इशारा किया। எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியான பிறகு டீச்சர் ரன்னிங் ரேஸை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இன்டிமேஷன் கொடுத்தாங்க। பச்சே ஃபுதக் ஃபுதக்கர் தௌடனே லகே। பசங்க எல்லாரும் குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க। துப்லி பத்லி நமிதா சப்சே ஆகே थी। ஒல்லியா இருந்த நமிதா எல்லார விடவும் முன்னாடி இருந்தா। மோட்டா கோலு தௌடத்தே தௌடத்தே லுடக் கயா। குண்டா இருந்த அந்த கோலு ஓடி ஓடி நொண்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதாவது அவனுக்கு கால் முடியல। சபி பச்சே खिलखिलाकर हंस पड़े। எல்லா குழந்தைங்களுக்கும் இதை பார்த்ததும் சிரிப்பு வந்துடுச்சு। அப்பாரி थी லங்கடி தௌட்கி। இந்த டேர்ம் வந்து நொண்டி நடக்கிறதுக்கான டேர்ம் வந்தது। बच्चों को एक पैर से ही दौड़ना था। குழந்தைங்க எல்லாரும் ஒரு கால்ல ஓட வேண்டியதா இருந்தது। दौड़ने वाले सभी बच्चे कतार में खड़े हो गए। ஓட வேண்டிய எல்லா குழந்தைங்களும் லைன்ல வந்து நின்றுட்டு இருந்தாங்க। अध्यापिका जी ने सीटी बजाई। टीचर्स எல்லாரும் டீச்சர் வந்து விசில் அடிச்சிட்டாங்க। दौड़ शुरू हुई। रनिंग रेस स्टार्ट ஆயிடுச்சு। कुछ दूर पहुंचने के बाद रीता ने अपना दूसरा पैर भी जमीन पर रख दिया। கொஞ்ச தூரம் போய் ரீச் ஆன பிறகு ரீதா தன்னுடைய இரண்டாவது காலையும் தர மேல வச்சிட்டான்। वह दौड़ से बाहर हो गई। रूल ब्रेकअप பண்ணதுனால அவ வெளியில போயிட்டான்। अभिनव तेजी से दौड़ रहा था। अभिनव ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருந்தான்। वह सबसे आगे निकल गया। எல்லார விடவும் அவன் முன்னாடி இருந்தான்। रबड़ की गेंद दूर तक फेंकने का खेल भी हुआ। ரப்பர் பந்த தூரமா எறிகிற அந்த கேமும் இருந்தது। बारी बारी से गोल घेर में खड़े होकर बच्चे गेंद फेंकते। இந்த சர்க்கிள்ல நின்று குழந்தைங்க எல்லாரும் அந்த ரப்பர் பந்தை வேகமா தூக்கி எறிகிற கேமா இருந்தது। अध्यापिका जी देख रही थी कि कौन गेंद को अधिक दूर तक फेंकता था। टीचर நின்னுகிட்டு யார் ரொம்ப தூரம் வரைக்கும் தூக்கி எறிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க। जब गोलू की बारी आई उसने खूब ताकत लगाकर गेंद को फेंका। கோலுவோட டர்ன் வந்ததும் பால फुल फास्टல फुल स्ट्रेंथல तूकी एरिஞ்சிட்டான்। गेंद सड़क पर जा रहे ट्रक के छत पर जा गिरी। பந்து ரோட்ல போயிட்டு இருந்த ட்ரக்கோட டாப்ல ஓடி போய் விழுந்துருச்சு। वह ट्रक के साथ ही चली गई। அந்த பந்து ட்ரக் கூடவே போயிடுச்சு। बच्चे गोलू का करतब देखकर बहुत खुश हुए और जोर जोर से तालियां पीटने लगी। கோலுடைய இந்த மேஜிக்கலான ஒரு ஃபாஸ்ட்னஸ் அல்லது இந்த ஸ்டண்ட்டை பார்த்துட்டு மற்ற எல்லா குழந்தைங்களும் வேகமா கிளாப் பண்ணாங்க। बोरा दौड़ में भाग लेने वाले बच्चे बोरा हाथ में लिए थे। சாக்கில்
ரன் பண்ணுற அந்த ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லா குழந்தைங்களும் சாக்கை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டாங்க. அத்தியாபிகா ஜி பாரி பாரி சே பச்சோம் கோ பாஸ் புலாத்தி. மறுபடியும் டீச்சரை வந்து குழந்தைங்கள 1 by 1 பக்கத்தில் கூப்பிட்டாங்க. போரா பஹனாக்கர் போரே கே தோனோ சிரே உனே பக்கடா தேத்தி. இந்த சாக்கை அவங்களுக்கு வியர் பண்ண வச்சுட்டு அதோடைய அந்த டாப், அதாவது அந்த மவுத்தை பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிக்கில் பி போரா லேக்கர் ஆயா தா. நிக்கிலும் அந்த சாக்கை எடுத்துட்டு வந்திருந்தோம். யோ தேக்கர் சபி பச்சே சக்கித் தே. இதை பார்த்ததும் எல்லா குழந்தைங்களுக்கும் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. சதா படாயி மே ஜுடா ரஹனே வாலா நிக்கில் பி ஆஜ் கேல் கே மைதான் மே தா. எப்போதுமே ஸ்டடீஸ்லேயே வந்து இன்ட்ரெஸ்டோடு இருக்கிற இந்த நிக்கில் கூட இன்னைக்கு கிரவுண்டுக்கு வந்துட்டோம். தவுடு ஷுரு ஹுई. ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போரே பஹனே हुए बच्चे उछलते फुदकते कूदते हुए आगे बढ़ने लगे. குழந்தைங்க எல்லாருமே சாக்கை போட்டுக்கிட்டு குதிச்சு தாவி தாவி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. दौड़ते दौड़ते गौरव अचानक गिर गया. ஓடி ஓடி கௌரவ் திடீர்னு கீழே விழுந்துட்டான். उसने खड़े होने की कोशिश की. அவன் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணான். वह खड़ा नहीं हो पाया. அவனால் எழுந்திரிச்சு நிற்க முடியல. वह लुढ़कते लुढ़कते ही आगे बढ़ने लगा. நொண்டி நொண்டி அவன் முன்னாடி போக வேண்டியதாக இருந்தது. दौड़ देखने वाले बच्चे हंस हंस कर तालियां बजाने लगे. இந்த ரன்னிங் ரேஸை பார்த்த குழந்தைங்க எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. अब बारी थी टाफी दौड़ की. இப்போ இந்த சாக்லேட்ஸை பிடிக்கிறதுக்கான रनिंग रेस வந்து இருந்தது. इस दौड़ में हिस्सा लेने वाले बच्चों के हाथ पीछे करके बांध दिए गए. இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா குழந்தைங்களோட கையும் பின்னாடி கட்டப்பட்டிருந்தது. सामने कुछ दूर ऊंचाई पर बंदी रस्सी में टाफियां लुटक रही थी. கொஞ்சம் தூரத்துல உயரமா ஒரு கயிறால கட்டியிருந்த இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் தொங்க விடப்பட்டிருந்தது. सीटी बजते ही बच्चों को दौड़कर टाफियां तक पहुंचना था. விசில் அடிச்ச உடனேயே குழந்தைங்க எல்லாரும் ஓடி போய் அந்த சாக்லேட் வரைக்கும் ரீச் ஆயிடணும். உச்சல்கர் एक टॉफी मुंह में दबानी थी. குதிச்சு ஓடி போய் அந்த சாக்லேட்டை தன்னோட வாயால கவ வேண்டியதா இருந்தது. फिर दौड़ते हुए लौटना था. திரும்பி வர வேண்டியதுதான். सीटी बजी. விசில் அடிச்சிட்டாங்க. बच्चे दौड़ने लगे. பசங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. धीरज सबसे लंबा था. धीरजங்கிறவன் எல்லாரை விட உயரமா இருந்தான். वह पहले पहुंच गया. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் ரீச் ஆனான். उसने उछलकर एक टॉफी मुंह में दबाई और मुड़ा. அவன் ஓடி போய் ஒரு சாக்லேட்டை எடுத்து தன்னோட வாயில வச்சுக்கிட்டு திரும்பி டர்ன் ஆயிட்டான். முடா அப்படின்னா டர்ன். मुड़ते ही वह विजय से टकरा गया. திரும்பின உடனே விஜய்ங்கிற பையன் மேல மோதிட்டான். दोनों गिर पड़े. ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. देखने वाले बच्चे खिलखिलाकर हंसने लगे. இதை பார்த்த குழந்தைங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. इस बीच இதற்கிடையில सुलभा ने उछलकर टाफी दांतों से पकड़ी और तेजी से दौड़ने लगी. இதற்கிடையில அந்த சுலபாங்கிற கேர்ள் அந்த டாஃபியை வாயால கவிட்டு அதை வேகமா எடுத்துட்டு திரும்பி ஓட வர ஆரம்பிச்சிட்டான். कुछ और बच्चे भी उसके पीछे आ रहे थे. வேற சில குழந்தைங்களும் அவளை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. अब बारी थी रसा खींच की. இப்போ இந்த டேர்ம் வந்து அந்த ரோப்பை இழுக்கக்கூடிய அந்த கேம் இருந்தது. इस खेल के लिए 2 दल मैदान में थी. இந்த கேம்காக 2 டீம் மைதானத்தில் இருந்தது. एक ओर भीम दल था, दूसरी ओर शक्ति दल. ஒரு டீமோட பேரு பீம் குரூப், இன்னொரு டீமோட பேரு शक्ति ग्रुप. अध्यापिका जी ने सबको समझाते हुए कहा, जो दल रस्से को खींचता हुआ अपने पाले में ले आएगा वह विजयी होगा. டீச்சர் 2 டீம் கிட்டையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரு இந்த ரோப்பை வேகமாக இழுத்து ஆப்போசிட் பார்ட்டியை தாம் பக்கம் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. दोनों दलों के खिलाड़ियों ने मजबूती से रसा पकड़ लिया. 2 டீமுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா அந்த கயிறை பிடிச்சிட்டு இருந்தாங்க. सीटी बजते ही रसा खींचना शुरू हो गया. விசில் அடிச்ச உடனேவே அந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோப்பை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. दोनों दल बराबरी के थे. 2 டீமுமே ஈக்குவலா இருந்தது, அதாவது ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஈக்குவலா இருந்தது. देखने वाले बच्चे चिल्ला रहे थे, जोर लगाकर हैया खींचो मेरे भैया.
வேகமாக எழுங்க என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த கோஷத்தை எழுப்புறாங்க. कभी लगता कि रसा इस पाले में आ जाए तो कभी दूसरे पाले में जाता लगता. அதாவது ஒரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் வின் ஆகுதுன்னா அடுத்த தடவை உடனே ஆப்போசிட் டீம் வின் ஆயிடுது. ஸோ कई मिनट तक दोनों दल जोर लगाते रहे पर निर्णय नहीं हो पाया. ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் விளையாண்டுட்டு இருந்ததுனால எதையுமே வந்து டிசைட் பண்ண முடியல. अध्यापिका जी ने सीटी बजाते हुए कहा खेल बराबरी पर समाप्त हुआ. ரெண்டு பேருமே ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் விளையாண்டதுனால ரெண்டு பேருமே ட்ரா, ஈக்குவலாக விளையாண்டுட்டீங்க, அதனால கேம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. इसके बाद अध्यापिका जी ने सीटी बजाई. இதுக்கு பிறகு டீச்சர் விசில் அடிச்சிட்டாங்க. सब बच्चे उनके आसपास इकट्ठे हो गए. எல்லா குழந்தைங்களும் அந்த டீச்சருக்கு பக்கத்தில் வந்து கேதர் ஆயிட்டாங்க. अध्यापिका जी ने कहा, இப்போ டீச்சர் சொல்கிறாங்க என்ன, अब अच्छा खेलने वाले को इनाम दिए जाएंगे. இப்போ யாரெல்லாம் நல்லா விளையாண்டாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும். पहले और दूसरे स्थान पर आने वाले बच्चों को पुस्तकें और खिलौना दिए गए. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் யார் வந்து எந்த குழந்தைங்க வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு புக் அண்ட் டாய்ஸ் கொடுக்கப்பட்டது. பாக்கி खिलाड़ियों को टॉफियां मिली. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருக்கும் டாஃபி கிடைச்சிது. बच्चे खुशी खुशी अपने घर चल दिए. குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமாக தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க.